ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொண்ணுக்கு வீட்டில் கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? தங்கமோ பணமோ பெரிய வீடு அதெல்லாம் கிடையாது. மரியாதை. நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை மதிக்கலைன்னா அந்த ஃபீல் வெளியில் யாருக்குமே தெரியாது. ஆனால் நமக்குள்ளே இருக்க அந்த கான்ஃபிடென்ட்டு, நம்மளோட சந்தோஷம், மன நிம்மதி, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது உங்கள் ஹஸ்பண்டை எதிர்த்து சண்டை போடுங்கன்னு சொல்லலை. உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் மதிப்பை அவருக்கு எப்படி நீங்கள் உணர்த்த போகிறீங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல்ல உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நிறைய பெண்கள் என்ன பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னென்னா, எல்லாரையுமே சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த லிஸ்ட்டில் அவங்கள பற்றி மறந்தே போயிடுவாங்க. நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா மற்றவங்க எப்படிங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? உங்களோட விஷ், உங்களோட ட்ரீம்ஸ், உங்களோட ஹெல்த்து, உங்களோட டைமு, இதுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நானும் முக்கியமானவ அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. இருக்குதுலே முக்கியமான பாயிண்ட்டு இதுதான். இதை எப்போ நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுதாங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். அடுத்து, எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற ஒரு பர்சனாக இருக்காதீங்க. சில நேரத்தில் நம்ம ரொம்ப அவைலபிளாக இருப்போம். அது நம்மளோட ரெஸ்பெக்டை ரொம்பவே குறைச்சிரும். 24 ஹார்ஸும் அவங்க சொல்கிறதையே கேட்டுட்டு ஓடிக்கிட்டே இருந்தால் அது ஒரு நார்மலைஸாக எடுத்துப்பார் அவர். அது ஒரு வேல்யூ இல்லாத மாதிரி ஆகிடும் போக போக. எப்பயுமே அவைலபிள் தானே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அவரை நீங்கள் அவருக்கான டைம் கொடுக்காதீங்கன்னு சொல்லலை. பட் உங்களுக்கான நேரமும் நீங்கள் உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கோங்க. அந்த டைமில் புக்ஸ் படிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க, ஒரு ஒரு ஹாபி, ஒரு பேஷன் இதெல்லாமே வளர்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை அவரை மட்டுமே சுற்றி இருக்கக்கூடாது. அது ஒரு சில டைம் ஓவர் டூ பண்ணாலுமே அது திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட டைமு அது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ எப்போதுமே நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்க அப்படின்ற எண்ணம் கிடைக்கக்கூடாது. எப்பயுமே எல்லாமே டக்குன்னு அவைலபிளாக கிடச்சிதுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாதுங்க. ஸோ உங்களுக்குன்னு இந்த டைம் இவளுக்கு ஏதோ ஒர்க் இருக்கும், ஸோ அந்த டைம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உங்களோட மைண்டும் ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். அடுத்து என்னதுன்னா, உங்களோட பாயிண்ட்டை கிளியராக சொல்லுங்கள். சரி, பரவாயில்ல, உங்களுக்கு எது பிடிக்குதோ அது ஓகே. ஏன் உங்களோட விஷயம் எப்பயுமே சொல்லாமல் மறைச்சிருக்கிறது தாங்க உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்கும், ஒரு ஹார்ட்னஸ் இருக்கும். எதையுமே சொல்லாமல் உங்கள் விஷ் அப்படின்னு எப்போதுமே சொல்லிகிட்டே இருக்காதீங்க. உங்களோட பாயிண்ட்டை சொல்லுங்கள். இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வைங்க. சண்டை போடணும்னு இல்லை, மரியாதையோட இந்த உங்களோட பாயிண்ட்டு கிளியராக வைக்கிற அந்த விமனை ரொம்பவே சொசைட்டியில் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு குவாலிட்டியுமே வளர்த்துக்கோங்க. நம்மளோட விஷயம் எப்பயுமே எல்லாத்துக்குமே எஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொல்கிறனால எல்லாருமே நம்ம சாட்டிஸ்ஃபையும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒன்று பிடிக்கல, நோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா நோ இஸ் ஆல்வேஸ் நோ, அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. பட் அதை சண்டை போட்டு தான் சொல்லணும்னு கிடையாது. அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லிவிட்டு அவ்வளோதான். அது அவங்களோட டெசிஷன், அதை எப்படி பார்க்குறாங்கன்றது. உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லையா, ஜஸ்ட் சே நோ, அவ்வளோதான். நாலாவதாக நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாத்துக்குமே ஒரு பவுண்ட்ரி போடுங்க. ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் இல்லாத ஒரு பேச்சு, இல்லை ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி எல்லார் முன்னாடி இருக்கும்போது ஒரு இன்சல்ட் பண்ணுற வேர்ட்ஸு, இல்லை ஓவர் கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே நான் சைலண்ட்டாக போவேன், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எல்லாத்துக்குமே நான் அமைதியாக போவேன். அமைதியாக போகிறது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கிளியராக சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ அவங்கள அலோவ் பண்ணுறீங்களோ அப்படி பேசுகிறதுக்கு, அது உங்களோட இப்போ தப்பாக தானே இருக்கும். நீங்கள் தானே அதை அப்படி பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க. ஸோ இது உங்களோட மென்டல் ஹெல்த்தும் பாதிக்கும் நீங்கள் கிளியராக சொல்லலைன்னா. ஸோ எல்லாத்துக்குமே கம்முன்னு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த தடவை ரிப்பீட் ஆனாலும் திரும்பவும் சொல்லுங்கள். இல்லை எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கிளியராக சொல்லுங்கள். அடுத்த தடவையும் சொன்னாங்கன்னா திரும்பவும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்களே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா அது லைஃப் லாங் ஃபுல்லாக அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்கலனா இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு கரெக்டாக சொல்லுங்கள். மணி பற்றின
நாலேஜை வந்து கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. அதாவது இப்போ பணம் சம்பாதிச்சு தான் ஆகணும் அப்படின்றது கிடையாது. அது அது அப்படி வந்து நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு வீட்டில் வந்து எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம பண்ணியிருக்கோமா நம்ம ஃபேமிலியில், எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்க ஒரு விமனை வந்து இந்த சொசைட்டி ரொம்பவே வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்ப்பாங்க. எதுவுமே தெரியாமல் இல்லை எல்லாமே அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நீங்கள் அதில் எதுவுமே இது பண்ணலைனாலும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அவர் தான் பண்ணியிருக்காருனாலும், பட் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறனால ஒன்றும் இல்லை. ஸோ தானாகவே உங்களோட அந்த அறிவு வளர வளர ஒரு மரியாதையும் நம்மளுக்கு கூட சேர்ந்து வளரும். 6வது என்ன சொல்லுவேன்னா, உங்களோட வெளி தோற்றம் மற்றும் உள் தோற்றம் எல்லாத்தையுமே வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. அதாவது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்து. மற்றவங்களுக்காக இல்லைங்க. தோற்றம் வந்து ஃபிசிக்கலோட இது வந்து மற்றவங்களுக்காக நீ அழகாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல, உங்களுக்காக. நல்லா தூங்குங்க, நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணி நல்லா உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்மளோட கான்ஃபிடென்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விமனை வந்து கன்ஃபார்மாக ரெஸ்பெக்ட் வந்து தேடி வரும். ஸோ நம்ம வந்து நம்மளோட பாடியை வந்து இதெல்லாம் ஜங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு டயர்டாக ஒரு தூக்கம் இல்லாமல் ஃபுல்லாக ஃபோன் பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கான டைமை உங்களோட பாடியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பாடியில் நம்ம மணியை வந்து இது பண்ணுறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்லாம் கிடையாது. 7வதாக என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குரங்களை மட்டுமே வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காதீங்க. சில வீட்டில் ஒரு பேச்சு ஏதாவது ஒன்று ஆரம்பித்தாலே அந்த பாயிண்டில் இருக்க அந்த குறைய மட்டுமே கண்டுபிடிச்சி சொல்கிறது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப வீக்காகும். ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். பட் அதில் இருக்க ஒரு நல்ல பாயிண்ட்டுமே எடுத்து பேசலாம். ஒரு குறைய மட்டுமே எடுக்கணும், நெகட்டிவ்ஸை மட்டுமே பேசணும்னு கிடையாது. ஒரு பாசிட்டிவான தாட்டையுமே சொல்லுங்கள். அப்ரிசியேஷன் பண்ணுங்கள். அப்ரிஷியேட் பண்ணுறதுனால ஒன்றுமே ஆக போகிறது இல்லை, இது ஒன்றா சின்னது தானே அப்படின்னு நினைப்போம். பட் அதில் வந்து பெரிய இம்பேக்ட் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷனாக, ஹெல்த்தியான ஆர்கியூமெண்ட்டாக இருக்கணும். எப்போயுமே யாரை பற்றியாவது குறை சொல்லிக்கிட்டு அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படி இருந்தாலுமே என்னால் ஷேர் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னு இருந்தாலுமே ஒரு நோட் எடுத்து எழுத ஆரம்பிச்சிருங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அவங்க சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்புறம் அவங்கக்கிட்ட இருந்த ஒரு பாசிட்டிவ் வந்து அதை வந்து எடுக்க ஆரம்பிங்க. பாசிட்டிவிட்டியை பற்றி பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு தானாகவே ரெஸ்பெக்ட் வந்து உங்களை தானாகவே தேடி வரும். 8வது பாயிண்ட் என்னென்னா, உங்களோட திறமையை வளர்த்துக்கோங்க. ஒரு சமையலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ராயிங்காக இருக்கட்டும், உங்களோட பேஷன் எதாக இருந்தாலும், ஒரு டெய்லரிங் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ரிலேட் ஆன விஷயத்தை வந்து மேலும் படித்து நம்ம வீட்டிலே இருந்து கூட நம்ம அதை வந்து கற்றுக்கலாம். ஸோ தண்ணி வந்து ஒரே இடத்துலேருந்து அது கெட்டு போயிடும். ஆனால் அந்த தண்ணி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஓட்டம் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது எவ்வளோக்கெவ்வளோ ஓடுதோ அது அவ்வளோக்கெவ்வளோ சுத்தமாகிட்டே இருக்கும், க்ளீனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லை வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து 9வது பாயிண்ட் வந்து என்னென்னா, யார்கிட்டையும் தயவு செஞ்சு கெஞ்சாதீங்க. அன்பை வந்து கெஞ்சிலாம் வாங்கக்கூடாது. ஸோ மரியாதையை வந்து கெஞ்சி வாங்க முடியாது, அன்பை கெஞ்சி வாங்க முடியாது. ஸோ அமைதியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. மரியாதை எப்பயுமே குறையாமல் உங்ககிட்ட பெர்மனெண்ட்டாக இருக்கும். 10th பாயிண்ட் என்னென்னா, உங்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்க இன்னொருத்தவங்க மேலே டிபெண்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் தான், உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது. அவள் மாறினார்னா நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன். இதெல்லாம் உங்களோட சந்தோஷத்தை சாவி வந்து இன்னொருத்தவங்க கையில் இல்லை, உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நீங்கள் சந்தோஷத்தை தேடுங்க, ஹாப்பியாக இருங்க, உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள், உங்களை நீங்களே வளர்த்துக்கோங்க, உங்களை நீங்களே நம்புங்க. ஸோ எப்போவுமே மற்றவங்க தான் வந்து உங்களோட ரெஸ்பெக்டை வந்து உணர வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களை லவ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை ஜாலியாக இருங்க. உங்களுக்குன்னு இருக்குது ஒரு லைஃபு, ஓகே? அதை வந்து ஒரு வேல்யூபுளாக இருக்கணும். ஸோ கடைசியாக சொல்கிறேன், உங்களோட மதிப்பு மற்றவங்க உங்களை மதிக்கிறத பொறுத்து வர்றது. உங்களை நீங்கள் என்றைக்கு மதிக்க ஆரம்பிக்கிங்களோ அன்னிலேருந்தே உங்களோட ரெஸ்பெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் உங்களுக்குன்னு. ஸோ நீங்கள் ஒரு ஒய்ஃப் மட்டும் இல்லைங்க, ஒரு அம்மா, ஒரு டாட்டர், ஒரு நிறைய ட்ரீம்ஸ் இருக்க ஒரு ஹியூமனு. ஸோ உங்களை யாரும் வந்து வீக்காக நினைக்கிறாங்கன்னா அது அவங்களோட தாட்டு. நீங்கள் உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாருங்க, உங்களை லவ் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை வந்து சூப்பராக ஷைன் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச
உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணக்கூடிய பெண்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ பக்கத்தில் ஒரு ஹைப் பாயிண்ட்ஸும் இருக்குது. பிடிச்சதுன்னா அந்த பாயிண்ட்டையும் கொடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.